கரூர் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆண்டாங்கோவில் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கால் வீங்கிய நிலையில் நடக்க முடியாமல் இருந்த முதியவரிடமும் 3 சக்கர சைக்கிளில் சென்றவரிடமும் காரணத்தை கேட்டறிந்து உரிய மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் செந்தில் வடக்கிபாளையம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு தமிழர்களிடமே சோனியா காந்தி வாக்கு கேட்பதாகவும், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் டைட்டானிக் கப்பல் போல வழிநடத்திய அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஓட்டத் தெரியாமல் உடைத்து விட்டதாகவும், இபிஎஸ் நன்றி கெட்டவர் என்றும் கூறினார். புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் டைட்டானிக் கப்பல் மாதிரியா வச்சிருந்தாங்கய்யா. அந்த கப்பலை ஓட தெரியாம ஓட்டி உடைச்சு விட்டாங்க. உடைச்சு நாசமா போச்சு. தென் சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலைஞரின் வீடு கட்டும் திட்டம்தான் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என்றும், தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும், தாம் தொகுதிக்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் கூறினார். எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்று தெளிவாக அதிலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நான் சொல்றது கேட்கணும், அதுதான் சொல்றேன். அதாவது மாநிலங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அது என்றுதான் கொண்டு வந்தது. அதனால்தான் கலைஞர் அவர்கள் அதனை ஏற்கவில்லை, மேடம் ஜெயலலிதா அவர்களும் ஏற்கவில்லை. ஆனால் நீட் தேர்வு இங்கு வருவதற்கு கையெழுத்து போட்டு உடன் நின்றது அதிமுக. கொண்டு வந்தது மாநிலங்களுக்கெல்லாம் விலக்கு இல்லை என்று அனைத்து மாநிலங்களிலும் அதை திணித்தது பாஜக. இது வெள்ளிடை மலை போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் தெரியும். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவை சேர்ந்த மா.க. ஸ்டாலின் சீர்காழி பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தன்னை வெற்றி பெற செய்தால் சீர்காழியில் சட்டக்கல்லூரி அமைக்கவும், கொள்ளிடம் ஆற்றில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை அமைக்கவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதோடு மயிலாடுதுறையை குட்டி சிங்கப்பூராக மாற்றுவதாகவும் வாக்குறுதி அளித்தார். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டமே என்று சொன்னால், சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் மாணவிகள் எல்லாம் சட்டம் பயில்வதற்கு ஒரு சட்டக்கல்லூரியை அமைத்து தருவோம் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சீர்காழி பகுதியில் இருந்து வைத்தீஸ்வரன் வரை ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கும், கொள்ளிட ஆற்றங்கரையில் உள்ள பகுதிகளில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை நிச்சயம் அமைப்பு தருவோம். சிவகங்கை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருபுவனம் ஒன்றியம் வெள்ளக்கரைக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற அவருக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தந்தையும் மகனும் மாறி மாறி எம்பியாக இருந்த போதும் தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டியதால் அப்செட்டான கார்த்தி சிதம்பரம் அதிமுகவினரிடம் கேளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கேட்க வேண்டியதானே? 10 வருஷம் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ 10 வருஷம் இருந்தாலும் பேசாம சொல்லி என்ன கேட்கிற? நீ என்ன கேட்கிற? நீ நான் என்ன தொகுதிக்கு பண்ணிருக்கேன், என்னோட நிதியில இருந்து நான் லிஸ்ட் போட்டு கொடுக்கிறேன், நீங்க வாங்கிக்க தவறிக்கிறீங்க. நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியும், மனசாட்சிப்படி நான் பண்ணிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.